அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் எப்படி குமரிக்கண்டத்தை அடிப்படையாக கொண்டு தெற்கிலிருந்தான் நமது இந்தியாவின் நாகரிகம் தொடங்கிடக்கூடும் என்பதற்கு ஆதாரமாக முன்பு வரலாற்று மற்றும் சில தகவல்களை கொண்டு பார்த்தோம். இந்த காணொளியில் சிவபுராணத்தை அடிப்படையாக கொண்டு சிவனின் திருமணம் நடைபெற்ற இந்த உத்தரகோசை மங்கை என்னும் இடத்தின் உள்ள கோயிலின் தல வரலாற்றை ஆதாரமாக கொண்டும் இந்த காணொளி விரிவாக ஆராயலாம். மீனவர் குலத்தைச் சேர்ந்த பர்வதராஜா மற்றும் அவரது மனைவி மேனை இவர்களின் புதல்வி பார்வதி ஆவார்கள். இந்த பார்வதி சிவபெருமான் நினைத்து சிவசிவ என நாமத்தை கூறியவனும் ஏக்கத்தோடு வருந்தி கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் நாரத முனிவர் வீணை வாசித்தபடி புன்னகைத்தவாறு பார்வதி இருக்கும் இடத்தை வந்து அடைந்தார். அப்போது பார்வதி அவர்கள் சிவபெருமானை அடையும் வழி பற்றி நாரத முனிவரிடம் ஆலோசனை கேட்டார். அதற்கு நாரதர் சிவபெருமானை தவத்தாலே அடைய முடியும் என கூறினார். உடனே பார்வதி அவர்கள் சிவனை நோக்கி தவம் செய்ய முடிவு செய்து அதற்கான ஒப்புதலை தனது தாய் தந்தையிடமிருந்து தனது தோழிகள் மூலம் தெரிவிக்கிறார். இதை கேட்ட மலைகளின் அரசரான பர்வதராஜா அவ்வாறு தோழிகள் சொன்ன விஷயத்தை கேட்டு தனது மகள் சிவனை நோக்கி தவம் இருப்பதற்கு அவர் சம்மதிக்கிறார். ஆனால் பார்வதியின் அன்னையாகிய மேனை சம்மதிக்க சஞ்சலப்பட்டு இதே போன்று பார்வதி முன்பு ஒரு முறை சிவபெருமானுக்கு பணிவிடைகள் செய்தபோது என்ன சாதிக்க முடிந்தது? எனவே அவளின் உடல் கோமலமானது, ஆனால் தவமோ கடுமையானது, அவளுக்கு மிகவும் சிரமமாகும் என கூறினார்கள். இருந்தாலும் பார்வதி அவர்களின் தோழிகள் வேண்டி வணங்கி கேட்டுக்கொண்டதால் அத்தவத்தை நாம் இருக்கும் இந்த பர்வதமலையிலே மேற்கொண்டால் என்ன என்று சொல்லி மேனை தடுத்தாள். இதனால் பார்வதி மிகவும் துயரத்துடன் சிவபெருமானை நினைத்து கொண்டே இருந்தாள். அவனின் அன்னை பார்வதியின் இத்தகைய நிலையைக் கண்டு சகித்து கொள்ள முடியாமல் வெகு சில நாட்களில் பார்வதி அவர்கள் தவம் செய்ய அனுமதி கொடுக்கிறார். உடனே பார்வதி அவர்கள் தனது தாய் தந்தை இருவரையும் வணங்கி விடை பெற்று தன் இரு தோழிகளுடன் உத்தரகோச மங்கை பகுதியை அடைந்து மரவரியும் மோஞ்சியுமே அணிந்து கொண்டு கடும் தவம் சிவனை நோக்கி புரிய ஆரம்பித்தார். அப்பொழுது தேவர்களும் மகரிஷிகளும் மற்றும் நாரதர் பார்வதியின் தவத்தை பற்றி சிவனிடம் விளக்கி பார்வதியை மணந்து கொண்டு எங்களை இந்த சூரபத்மனிலிருந்து வதம் செய்யும் பொருட்டு உன் குமாரனை பெற்று அருள்வீராக என்று வேண்டுகிறார்கள். அதற்கு சிவனும் இணங்கி யாம் பார்வதியை மணக்கிறோம் என்று கூறி அதற்கேற்ப ஒரு வயதான வேதிய வேடதாரி வேடம் பூன்று பார்வதி தவம் புரியும் இடத்திற்கு சிவன் செல்கிறார். இவ்வாறு பார்வதி அவர்கள் தவம் புரிவதை கண்டு மிகவும் மெச்சிக்கிறார். தன்மேல் மிகுந்த அன்பை கொண்டு இருப்பதை அறிந்து அவரிடம் நீ சிவனை மணந்து கொள்ள விருப்பமிருந்தால் என்னிடம் ஒளி மறைவென்று கூறவும் என சொல்கிறார். இதற்கு பார்வதி அவர்கள் வெட்கப்பட்டு தனது தோழிகளான பிராணா சகியை அந்த வேதியிடம் சென்று தனது விருப்பத்தை தெரிவிக்குமாறு சொல்கிறாள். அதன் பிறகு இந்த வேதியர் உன் தோழிகள் சொல்வது உண்மைத்தானே என்று பார்வதியிடம் கேட்க அவளும் உண்மைத்தான் என்று கூற அதன் பிறகு சிவனை பற்றி இழிவாக இந்த கிளவேடத்தில் வந்த வேதியை பேச நீ அத்தகைய சிவனை மணந்து கொண்டு நீ இன்னும் கஷ்டப்பட போகிறாய், நீ என்ன சாதிக்கப் போகிறாய் என்று கேட்க அதற்கு கடு கோபம் கொள்கிறார் பார்வதி அந்த வேதியரை நோக்கி. அதன் பிறகு இனிமேலும் சிவனிந்தை செய்யும் இந்த கிழவனுடன் பேசக்கூடாது என்று கருதி அங்கிருந்து பார்வதி அவர்கள் வேறு இடம் செல்ல முற்படுகிறார். அப்போது இந்த கிளவேதியின் வேடத்தில் இருந்த சிவபெருமான் தன் மாறு வேடத்தை நீக்கிவிட்டு தன் சுய தரிசனத்தை பார்வதிக்கு அருளினார். அவ்வாறு அவரை கண்டதும் பார்வதேவி நாணத்தோடு தலைகுனிந்து நின்றாள், மிகவும் வெட்கப்பட்டாள். அப்போது சிவன் நம் வீட்டுக்கு போகலாம் வா என்று அழைக்கிறார். அப்போது பார்வதி
சிவனிடம் என்னுடைய பெற்றோர்கள் சம்மதம் பெற்று நம்முடைய திருமணம் நடந்தவுடன் தம்முடன் வருகிறேன் என்று கூற சிவனும் அதற்கு இணங்கி அவ்வாறு உன் விருப்பப்படி நடக்கும் என கூறி மறைந்தார். இதற்கு பிறகு பார்வதி தன் தோழிகளை அழைத்து கொண்டு தனது தந்தை இருக்கும் இடமான பர்வதை மலையை அடைகிறார். இவ்வாறு சிவன் குமரிக்கணத்தில் இருந்த மேருமலை அடைந்தார். அங்கு அவர் சப்தரிசிகளை நினைத்தார். உடனே அதை அறிந்த சப்தரிசிகளும் தங்களுடைய பத்தினோடு புறப்பட்டு வந்தனர். சிவபெருமனை துதித்து நின்றார்கள். அப்போது சிவன் அவர்களிடம் பிரம்மதேவனை குறித்து தவம் செய்த துருத்மாவானான தாரகாசூரன் வலிமையான வரங்களை பெற்று தேவர்களிடம் துன்பர் செய்கிறான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், யாகம் செய்வோன் என பிரிந்து அஷ்ட மூத்தங்களாக உலகிற்கு உற்றுதவி செய்வதற்கே இந்த திருவிளையாடல் நிகழ்த்துகிறோம் என்று கூறினார். ஆனால் யான் பார்வதியை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறோம் என கூறி, நீங்கள் பார்வதியின் பெற்றோரிடம் சென்று என்னுடைய திருமணம் பற்றி பேசி அவளிடம் தனது மகளை எனக்கு திருமணம் செய்து தரும்படி கேட்டு எனது திருமணத்தை நடத்தி வைப்பார்கள் என்று கூறுகிறார். இவர்களும் பர்வதராஜ இருக்குமிடம் சென்று பார்வதியின் பெற்றோர்கள் இந்த 7 ரிஷிமார்களையும் வணங்கி வரவேற்றனர். அங்கு ஒவ்வொருவரும் தத்தம் விஷயங்களை கூறிக்கொண்டு நிச்சயதார்த்தம் செய்யும் வண்ணமாக பழங்கள் மற்றும் மலர்கள் வைத்த தாம்பூலத்தை மாற்றிக்கொண்டனர். பிறகு 4ஆம் நாளன்று உயர்ந்த லக்னத்தில் திருமணத்தை நடத்துவதாக இருவரும் பேசி முடித்து தேதியை குறித்து பர்வதரிடமிருந்து விடை பெற்று சிவனை அடைந்தனர். பிறகு சிவபெருமான் தம் கணங்களுடன் திருமண உற்சவத்திற்காக உத்தரகோசை மங்கை அடைகிறார். அங்கு அவர் நாரதரை வரவழைத்து, நீ பிரம்மா, விஷ்ணு, தேவர்கள், சப்தரிஷிகள், சப்தமாதாக்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், நாகர்கள் முதலான அனைவரையும் என்னுடைய திருமணத்துக்கு அழைத்து வர வேண்டும் என பணிக்கிறார். இவர்கள் எல்லாம் தனது பரிவாரத்துடன் சிவனுடன் வந்து சேர்ந்தனர். இங்கு நான் கூறியிருப்பது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நார்மலாக சிவனுடைய கல்யாணம் கைலாயமலை, அதாவது தற்போது இமயமலை நடைபெற்றதாக கூறுவார்கள். நான் இதை உத்தரகோசை மங்கை என்று கூறுகிறேன். அது எதன் அடிப்பில் கூறுகின்றால், இந்த கூறின் தல வரலாறு மற்றும் குமரிக்கண்டத்தின் அடிப்படையாக கொண்டு வரலாற்று சான்றுகளை கொண்டும் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கொண்டு இதை நான் பேசுகிறேன். இனி நம் புராணத்திற்குள் செல்லலாம். அங்கு பர்வராஜன் இவ்வாறு தனது பரிவாரங்களுடன் சிவன் உத்தரகோசை மங்கையில் இருக்க, அங்கு பர்வதராஜன் தன் குமாரியை கன்னியாதானம் செய்ய மங்களக்குளியல் செய்வித்து கல்யாண திருக்கோலத்தில் ஏற்று அலங்கரித்து நாந்தி, தேவதா, ஆவாகனம், அங்குரார்ப்பணம் முதலிய தேவ பூஜைகளை செய்வித்து மணமகளான சிவபெருமானை சகல தேவர்களுடன் அழைத்து வரும்படி தன் ஆத்ம நண்பனான கந்தமாதன பர்வதத்தையும் மற்றொரு சேவனையும் அனுப்பி சிவபெருமானின் வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அப்போது அங்கு வந்த சிவனை கண்டு அவரின் கோலத்தை பார்த்து பார்வதியின் அன்னையாகிய மேனை மயக்கமுட்டாள். ஒருவாறும் அவரை தேற்றி பர்வராஜன் பிரம்மதேவரே புரோகிதராக இருக்க சப்த முனிவர்கள் முதலானுடன் தனது புத்திரியின் கல்யாணம் சடங்குகளை நடத்தி பர்வராஜன் தன்னுடைய கோத்திர முறைப்படி சிவபெருமானுக்கு ஆவாகனம், காலை கழுவுதல், மலர் கொத்தி கொடுத்து, பட்டாடை கொடுத்து, திலகம், பொன்னாரம் முதலவற்றை வழங்கி அவரை வரவேற்று மணமேடையில் உட்கார வைக்கிறார். பிறகு லக்ஷ்மி, சரஸ்வதி பார்வதியின் தோழிகளாக வந்து பார்வதியை கைப்பிடித்து தாங்களாக கொண்டு வந்து சிவபெருமான் அருகில் மணப்பெண்ணாக உட்கார வைக்கிறார்கள். பிறகு பார்வதியின் பெற்றோர் கன்னியாதானம் செய்து கொடுக்க சிவன் பார்வதியின் கழுத்தில் மாங்கல்ய தாரணம் செய்தார். பிறகு பார்வதி, பரமசிவன் இருவரும் அக்னியை சுற்றி வந்து உமாதேவியின் திருவடியை சிவபெருமான் கரத்தால் தொட்டு எடுத்து வைக்க பார்வதி அம்மி மிதித்தார்கள். இவ்வாறு திருமணம் முடிந்த பிறகு சிவனும் பார்வதியும் கைலங்கிரியை நோக்கி சென்றார்கள். அவர்களை பர்வதராஜனும் மேனையும் கந்தமாதன வரை சென்று வழிவிட்டு திரும்பினார்கள். அதன் பிறகு எப்படி முருகன் அவதரித்தார் என்பதை கந்த புராணத்தில் நாம் ஏற்கனவே விரிவாக கண்டோம். இதில் முருகன்
சிவனின் நெற்றியில் தோன்றிய 6 அக்னியின் மூலம் உருவாகினர் என்று பார்த்திருந்தோம். அவ்வாறு உருவாகியவர் எப்படி தாரகாசூரன், சூரபத்மன் மற்றும் சிங்க முகனை எவ்வாறு வென்றார் என்பதை நாம் கந்த புராணத்தில் விரிவாக பார்த்தோம். எனவே இதன் பின் உள்ள சயின்டிஃபிக் ரீசன் ஆகிய குமரிக்கண்டம் அழிந்து கொண்டே இருந்த பொழுது எப்படி தற்போது இமயமலை உருவாயிற்று என்பதையும் அதன் மூலம் எப்படி நம்முடைய இந்திய வரலாறு தெற்கிருந்தான் தொடங்குவான் என்பதையும் வரும் காணொலியில் விரிவாக விளக்குகிறேன். ஏனென்றால் பல மில்லியன் வருடங்களுக்கு முன்பு குமரிக்கண்டம் அழிந்தது. அப்பொழுது உருவாகியிருந்த இமயமலை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகியது. அப்போது தெற்கு உயர்ந்திருந்த இந்த மேருமலை இமயமலை உருவாக தாழ்ந்து கீழே சொல்லி கடலில் சென்றது. இமயமலை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை சயின்டிஃபிக்காக நீங்கள் அறிவீர்கள். இதை வரும் காணொலியில் டீட்டெயிலாக ஒன்றும் பார்க்கலாம். எனவே இந்த காணொலியில் சயின்டிஃபிக் ரீசனை கொண்டு இந்த நிகழ்வை நான் விவரித்துள்ளேன். மேலும் கந்த புராணத்திலிருந்து எப்படி பல கண்டங்கள் உருவாகின, குமரிக்கண்டம் இருந்தன, அதில் பல தீவுகள் எப்படி இருந்தன, எப்படி இந்த ஜம்புத்தீவு இருந்தது, அதிலிருந்து எப்படி நாம் இந்த இந்தியாவில் உள்ள உத்தரகோசம் வகையில் சிவனுடைய பகுதி இருக்கிறது, எல்லாம் விரிவாக காணலாம். இந்த காணொளி கண்டமைக்கு நன்றி. தேங்க்யூ.